நிறைய தமிழ் படங்கள் இப்போ ஹிந்தியில ரீமேக் ஆகிட்டு வர நிலையில தமிழ் மக்களே பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஒரு ஹிந்தி படம் தான் 12th ஃபெயில். டைரக்டர் விது வினோத் சோப்ரா இயக்குன இந்த படத்துல ஆக்டர் விக்ராந்த் மசி நடிச்சிருப்பாரு. ஐபிஎஸ் ஆபீசர் மனோஜ்குமார் சர்மாவோட உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் 12th ஃபெயில். கிராமத்துல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் எப்படி பல சவால்களை தாண்டி ஐபிஎஸ் ஆகுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. விக்ராந்த் மசி ரொம்பவே சிறப்பான நடிப்பை இந்த படத்துல வெளிக்காட்டி இருப்பாரு. அவரோட நடிப்பு பலரால பாராட்டப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து விக்ராந்த் நடிச்ச செக்டார் 36 படமும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. மேலும் அதை தொடர்ந்து விக்ராந்தோட சில படங்களும் வெளியாச்சு. 2007ல தூமச்சாவோ தூம் அப்படிங்கிற ஹிந்தி சீரியல் மூலமா தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்கின விக்ராந்த் மசி அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் வெப் சீரிஸ்னு நடிச்சு இப்ப பாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்டரா வளர்ந்து நிக்கிறாரு. இப்படி முன்னணி நடிகரா வலம் வர இவர் இப்ப திடீர்னு சினிமாவை விட்டு விலகிறதா முடிவெடுத்தது பலரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இத பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த சில வருஷங்களா ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. பேராதரவு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில நான் இப்ப முன்னேறி போயிட்டு இருந்தாலும் இப்போ நான் திரும்ப வீட்டுக்கு போக நேரம் வந்துருச்சு. ஒரு கணவரா, ஒரு அப்பாவா, ஒரு மகனா, ஒரு நடிகனா இந்த கடமையை நான் செஞ்சுதான் ஆகணும். வர 2025ல கடைசியா ஒரு முறை என் கையில இருக்கிற படம் மூலமா சந்திப்போம். கடைசி 2 படங்கள் மற்றும் பல வருஷங்களோட மறக்க முடியாத நினைவுகளோட எல்லாத்துக்குமே நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். காலம் முழுக்க இதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு விக்ராந்த் மசி சினிமாவை விட்டு விலக போறதா அறிவிச்சிருக்காரு. வெறும் 37 வயசு ஆகக்கூடிய இவர் இப்படி அவரோட கரியரோட பீக்ல இருக்கும்போது இப்படி முடிவெடுத்திருக்கிறது பலரையுமே குழப்பத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கு. ஏன் இந்த முடிவு, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பலருமே கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்கறதையும் பார்க்க முடியுது. 2007ல கோத்ரால நடந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் எரிப்பு சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட விக்ராந்தோட தி சபர்மதி ரிப்போர்ட் படம் சமீபத்தில் வெளியாகி சில சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு வருது. விக்ராந்த் மசி இந்த படத்தை பத்தி பேசும்போது, இந்த ட்ரெயினை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் எரிச்சாங்க, ஆனா இது அதை பத்தின படம் இல்ல, என்ன உண்மையா நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ற ஒரு படம்னு பேசியிருந்தாரு. இதனால இவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு. முன்னெல்லாம் பிஜேபிக்கு எதிராக பேசுவாரு, ஆனா இப்போலாம் இந்துக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பேசிட்டு வராருன்னு பல கண்டனங்கள் எழுந்துச்சு. அதோட எதிரொலியா தான் விக்ராந்த் மசி சினிமாவை விட்டு விலக முடிவெடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத இதுவரைக்கும் விக்ராந்த் தெளிவா சொல்லல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. விக்ராந்த் மசியோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல் மற்றும் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.